குக் வித் கோமாளி நிகழ்ச்சி குறித்து ஏகப்பட்ட பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்க நிலையில விஜே ஜாக்லின் அவர்களும் அவங்களோட கருத்துக்களை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் குக் வித் கோமாளி ஷோல ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் விஜய் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆங்கர்ஸோட வேலை எல்லாமே போயிருச்சு. அவ்வளோ திறமையான ஆங்கர்ஸ்லாம் இருந்தாங்க, நிறைய புது ஆங்கர்ஸ் வந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே விஜய் டிவியில் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் பிரியங்கா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதற்கு முன்னாடி இருந்த ஆங்கர்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கு நீங்களும் காரணம் நினைக்கிறீங்களா, இது மாதிரி இருந்துச்சான்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஜாக்லின் அவர்கள்ட்டையுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் விஜய் டிவியில் ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் எந்த ஷோஸுமே பண்ணுறதில்ல. ஒருவேளை பிரியங்கா அவர்கள் டாமினேட் பண்ணதுனால தான் உங்களால் வந்து சர்வை பண்ண முடியாமல் போயிருச்சா அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போகவே அவங்க, அதாவது ஜாக்லின் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிரியங்காக்கா வந்து என்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பழகுவாங்க. என்னை ஒரு தங்கச்சி மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. ஏதாவது ஆங்கரிங் விஷயத்தில் நான் வந்து சொதப்பினேன் அப்படின்னா என்னை கூப்பிட்டு பர்சனலாகவே சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை இப்படி பண்ணு, யாராவது சொன்னால் இதை இப்படி எடுத்துக்கோ அப்படின்னு. அண்ட் அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கிறதுலாம் கிடையாது. எல்லோருக்குமே ஒரே ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அதற்கடுத்து எப்படியாவது ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன். அதுக்காக தான் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த சமயத்தில் என்னால் எந்த ஷோஸும் பண்ண முடியலை. அதனால தான் நான் ஆங்கரிங்கை விட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தினே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரியங்காக்கா அவர்களாலேயோ இல்லை மற்ற ஒரு சில விஷயங்களாலேயோலாம் நான் ஆங்கரிங்கை விட்டு பிரேக் எடுக்கலை. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்கிட்ட கருத்துக்கள் கேட்குறீங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இப்படி ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கு, இந்த ஒரு கிளாஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. பர்சனலாக எனக்கு ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்கும், ரெண்டு பேருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு, யார் மேலே சரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நான் கமெண்ட் பண்ணக்கூடிய சரியான ஆள் கிடையாது. மோரோவர் இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துப்பாங்க. இதில் நான் உள்ளே வரது சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.